வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பல விஷயத்துல கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா மல்லியை மிஸ் பண்ணுறாங்க. மல்லியை ரொம்பவே கதறி கதறி மிஸ் பண்ணுறாங்க. ஐயோ என் செல்லம், என் அம்மு, என் புச்சி, என் அம்மா, நீ தான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி மல்லியை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லியும் ஒரு பக்கம் மிஸ் பண்ணி கேட்டே வந்தாங்க. ஆனால் அந்த ரஞ்சிதமும் அந்த கிழவியும் ரெண்டு பேரும் சேர்ந்துதாங்க கரெக்டாக பிளான் எல்லாம் கெடுத்து விட்டாங்க. இல்லைன்னா நம்ம விஜய் என்ன பார்த்துருந்தானா, விஜய் என்னடா இது மல்லி மேலே இவ்வளோ பாசம் வெண்பாவுக்கு மல்லி மேலே இவ்வளோ உயிர பாசம், வெண்பாவை தேடி மல்லி இவ்வளோ தூரம் வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ரெண்டு கேடுகட்ட கேரக்டரும் ஒரேடியே துரத்தி அடிச்சதுனால இப்போ எல்லாமே மோசமாக போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நமக்கே ஒரு பக்கம் பக்கு திக்குன்னு ஓடுது ஒரு பக்கம். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் ரொட்டைனாக போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாரு. மல்லிக்கு ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள்னே வருது. நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க வெண்பா குட்டி அவங்க வந்து அழுறாங்க ஒரு பக்கம். நான் பார்த்தே ஆகணும் மல்லியம்மா, நான் பார்த்தே ஆகணும், எனக்கு மல்லியம்மா வேணும்னு சொல்லிட்டு உடனே கரெக்டாக விஜய்க்கு வண்டிக்கிட்டேருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி மல்லிக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போகிறாரு அண்ணன். என்னதான் மல்லி அடமுடிச்சு அழுந்தாலும் கேட்கல, உங்கள் வீட்டுக்கே வந்திருந்தா. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சிலர் வந்து அவங்கள நெருங்க விடலை, இதெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் தயக்கத்தில் அப்படியே சும்மா வியந்து போயிருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்திருந்தாலும் மறுதருணம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் நேராக அங்கே போயிடுறாரு. அங்கே போனதும் மல்லியை பார்த்த வெண்பாவுக்கு கண்ணில் தண்ணி வந்துடுது. அம்மா உங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஓடி போய் கால் ஸ்லிப்பாக கீழே விழுந்து மயக்கம் போட்டுறாங்க. உடனே நம்ம வெண்பா குட்டியை மல்லி தூக்கின்னு, ஐயோ வெண்பா செல்லம் உனக்கு என்னம்மா ஆச்சு, உன்னை யாருமா இந்த மாதிரி பண்ணது, எதுக்குமா இப்படி ஓடி வந்தா, உனக்கு கால் வலிக்காதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க, உடனே அதெல்லாம் விடுங்கம்மா, நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்கம்மா, எல்லாமே உங்களுக்காக தான்மா, நீங்கள் இல்லாத வாழ்க்கை என்னால் நினச்சிக்கிட்டா பார்க்க முடியாதுமா, என் கூடயே வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து மல்லியை கேட்க, உடனே மல்லியை அண்ணனை பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாரும் காலையும் விழுறாரு. இவன் என்னோட மனைவி, இவளை யாருக்காக நான் விட்டு தர மாட்டேன். அந்த வந்தார்ல போலீஸ் அந்த மாப்பிள்ளை, அவர்கிட்டையும் தெளிவாக எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. அவரும் ஒரு பக்கம் பொண்ணுன்னு, சரி ஓகே உங்களோட காதல் உங்களோட லவ் எனக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட், இதுக்கு மேலே நான் உங்களுக்கு தலையிட மாட்டேன், நீங்கள் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே பார்க்கணுமே ஒரு ரொமான்டிக் சாங் வேற லெவலில் ஒரு பக்கம் தெரிக்க விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாங்கை போட்டு விட்றாங்க. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து கண்மொழிச்சு மல்லியை அணைச்சி, அம்மா இனிமேல் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், நான் பண்ண தப்பு தான்மா, இங்கே பாருங்கள் நான் இதுக்குடா எழுதி வச்சிருக்கேன் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு ஏன் தப்பு பண்ணேன், இது மாதிரி இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன், கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இத்தனை டைம் உங்களுக்கு மன்னிப்பு கேட்டு எழுதிக்கிறோமா, பேசுங்கம்மா ப்ளீஸ்மா என்கிட்ட பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சறாங்க. என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் நான் பேச மாட்டேன்னு சொல்லலையே, நீதாம்மா என் உலகம், நீ தான் என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ரொம்பவே நைஸாகவும் இருக்குது. சரி இருக்கட்டும், எவ்வளோ நடந்துச்சு வாழ்க்கையில், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, எல்லாத்தையும் ஒரு பக்கம் அசால்ட் அனுபவம் மாதிரி தூள் கல்பிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்கணும். அப்போதான் வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போதான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக. டாட்டா சொல்கிறேன்.